தாம்பரம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டுமென உருக்கமான கடிதத்தை எழுதி வைத்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த பேர்க்கன்கரணை வேல்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 47 வயதான கலாவதி சேலையூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் துப்புரவு பணி செய்து வருகின்றார். இவருடைய மகன் 14 வயதான யோஸ்வா அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் யோஸ்வா பள்ளியில் சக மாணவர்களுடன் அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. நேற்று வழக்கம் போல் தனது மகன் யோஸ்வாவை பள்ளிக்கு அனுப்பி வைத்த கலாவதி பணிக்கு சென்றுள்ளார். அப்போது பள்ளியில் மீண்டும் ஜோஸ்வா தகராறில் ஈடுபட்டதாகவும் ஆசிரியர் ஒருவர் கண்டித்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுவன் பள்ளியிலிருந்து பாதியிலேயே வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்பு கலாவதியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஆசிரியர் யோஸ்வா மீண்டும் மாணவர்களுடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதனை தாங்கள் கண்டித்ததாகவும் அதற்காக தலைமை ஆசிரியர் தாங்கள் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளனர். இதனையடுத்து இரவு பணியை முடித்துவிட்டு கலாவதி வீட்டிற்கு சென்று வெகு நேரமாக கதவை தட்டியும் யோஸ்வா கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது மின்விசிறியில் புடவையில் யோஸ்வா தூக்கில் தொங்கியபடி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக சிறுவனை மீட்டு தாம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் பரிசோதனையில் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த பேர்க்கன்கரணை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசார் சிறுவன் எழுதி வைத்திருந்த உருக்கமான கடிதத்தையும் கைப்பற்றியுள்ளனர். அதில் தான் இறந்த பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்யுமாறு உருக்கமான கடிதத்தை எழுதியுள்ளார். மேலும் ஜோஸ்வா குறித்து பள்ளியிலிருந்து அவரது தாய் கலாவதிக்கு எந்த தகவலும் அளிக்கவில்லை என்றும் உண்மையான காரணத்தை போலீசார் மறுத்து வருவதாகவும் அதனால் உண்மையான காரணம் தெரியும் வரை சிறுவனின் உடலை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் பேர்க்கன்கரணை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.